லைக் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ என்னையே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லைக் எல்லாருமே படத்தை வந்து பாருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் இது ராபின்ஹுட் மாதிரி ஒரு ஸ்டோரி, அது நல்லா இருந்தது. இது மக்களுக்குன்றதை விட அந்த 2 hours 2.5 hours என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது. நல்ல படம், நல்லா இருந்தது. ஏன்னா ஃபைட் ஜாஸ்தி இதில் இருந்துச்சு. அதில் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணினதை பழி வாங்குற மாதிரி அப்படின்னு அவங்க அவ்வளோதான் அந்த விஷயம் மாதிரி இருக்குது. அவருக்கு நடந்த ஒரு விஷயத்த அவங்க அந்த பாஸ்டோட ப்ரெசென்ட்டில் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். காமெடியும் இருந்துச்சு, ஃபைட்டு இருந்தது, எல்லாமே மிக்ஸ். படம் ரொம்ப நல்லாவே இருக்கு சார். ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு அளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட படம் நல்லா ஜோராக இருந்தது சார். அருமையாக இருந்தது. நம்ம வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரிலாம் அளவுக்கு இருக்குது படம். டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் நம்ம இந்த அளவுக்கு படம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் இப்போ அந்த அளவுக்கு படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம்லாம் மக்கள் பார்க்கணும், அதுக்கு தேட்டர் கொடுக்கணும். தேட்டரில் நிறையா இந்த படத்துக்கு நான் மதியம் 8 வரலான்னு பார்த்தா ஒரு ஷோ தான் ஓடுதான். பார்த்தீங்கன்னா அது மாதிரி தேட்டருங்க சின்ன பட்ஜெட்டு கொடுத்தா தான் இது மாதிரி இயக்குனர்கள் வெளியே தெரிவாங்க, இது மாதிரி ஹீரோஸ்லாம் வெளியே வருவாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம். ஆனால் படம் ரொம்ப செமையாக இருந்தது, எல்லாரும் பார்க்கணும் சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஜோவியலாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு த்ரில்லிங் தான். லாஸ்ட் வரைக்கும் யார் 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 இந்த வில்லன் அப்படின்ற ஒரு இதுலேயே போச்சு எதிர்பார்ப்பு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் செகண்ட் ஹாஃப் 2வது பாகத்தில் தான் அவர் வில்லனே சொல்லுவார் பிளகுது. ஆனால் அந்த கேரக்டர் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு விதமாகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு விதமாகவும் இப்படி யாரும் எதிர்பார்க்கல. எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்தது. படம் நல்லாவே எடுத்து சார். ஹீரோயின் அவங்களுடைய கேரக்டரை கச்சிதமாக பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஹீரோவுக்குலாம் ஒன்றும் வேலை கிடையாது, கதைக்கு தான் அதாவது ஹீரோயினுக்கு தான் ஒன்றும் வேலை கிடையாது. பட் ஹீரோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு படத்தை. யாருக்கும் பெருசாக ஒரு பாட்டு அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 பாட்டு தான் இருந்தது. பாட்டு இல்லைன்ற குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி யாரும் யாரோடையும் ஃபைட்டு கிடையாது. இந்த துப்பாக்கியால் சுட்டு ரத்தம் வர்றது, கத்தியால் குத்தி ரத்தம் வர்றது, அதெல்லாம் இல்லாமல் பசங்களையும் குடும்பத்தோடு அழைச்சின்னு வந்து சும்மா ஜோவியலாக ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் த்ரில்லர். சூப்பராக இருந்தது படம். மக்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். மக்கள் நம்ம இன்னைக்கு சினிமா டிக்கெட்டு இவ்வளோ காசு கொடுத்து பார்க்கறதுன்றது பெரிய விஷயமாகி போச்சு. அப்போ கொடுக்குற காசுக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் உட்காந்தோம்னா ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி பார்த்துப்போம். அதுக்கு மிக மிக உகந்த படம் இது. எல்லாருமே பார்க்கணும். நீங்கள் தான் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. படம் எல்லா தேட்டர்லேயும் முதல்ல தேட்டருக்கு படம் கொடுக்கணும். அப்போ நான் விழுப்புரம். எங்கள் விழுப்புரம் தேட்டரில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லலான்னு பார்த்தா விழுப்புரத்தில் ரிலீஸே ஆகலை. அது மாதிரி எல்லா இடத்துக்கும் ரிலீஸ் ஆனாங்க மக்கள்கிட்ட போய் சேரும். நல்ல பொழுதுபோக்கான படம். தேங்க்யூ. படம் தாவத்துன்னும் போதே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா. நம்ம ஜெமினி படத்துல வையாபுரி சார் சொல்லுவாரு, நான் தாவத்துக்கிட்ட வேலை செஞ்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அப்படிதான் பெருசா ஏதோ ரவுடி சார்ந்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனோம். பட் இங்க அது இல்லை. இங்க நல்லா பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் பிரசாந்த். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அறிமுக இயக்குனர் மாதிரி எல்லாம் இல்லை, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸா ஏதோ பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனல் ட்விஸ்ட் யாருமே தாவத் கிடையாதுன்ற ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு அடுத்தது பிரசாந்த் தான் தாவத் இயக்குனர். ஆமா, இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க யாருமே தாவத்து கிடையாதுன்றது சொல்லியிருக்காரு. இங்க எல்லாருமே நான் தான் தாவத்துன்றாங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடத்தை புகட்டுற மாதிரி ஒரு ஃபைனலா அதான் கடல்ல கட்டி கடல்ல இறக்குன மாதிரி இங்க யாருமே தாவத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல வேலை வாங்கியிருக்காரு. எனக்கு தெரியும் பிரசாந்த் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. எனக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் பெரிய ட்விஸ்டே இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரவுடி எல்லாம் இங்க யாருன்னு அப்படி ஒண்ணு கிடையாது. நீ ஒண்ணு பண்றனா உனக்கு ஃபைனலா ஒரு விஷயம், நீ நல்லது பண்ணா உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா உனக்கு கெட்டதுதான் நடக்கும். நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க. பட் இது வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா தைரியமா பார்க்கலாம். மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப புது இயக்குனர் மாதிரியே தெரியல, அருமையா இருக்கு. கேங்ஸ்டர் மூவி தான், நல்லா இருக்கு. எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் 2-3 பேர் தான். எல்லாருமே ஆல்ரெடி நம்ம பார்த்தவங்க தான். அதனால ரொம்ப நல்லா இருக்கு.
செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக போகுது. படத்துல ஃபைட் சாங்ஸ் எல்லாமே சொல்றேனே, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும்